என்ன பாட்டி தனியா உட்கார்ந்துகிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன். பேசும் தமிழால் உலகுக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். அடோ சாமி, தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கன்னா நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொன்ன. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளையும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கியேனப்பா. வாங்கியதை குற்றமர கற்றேன், கற்றதையும் உற்ற இடத்தில் எடுத்து ஓதினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்துல எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகம்னு சொல்லிருக்காங்களா? என்னடான்னா எல்லாம் கத்துக்கிட்டாங்கிறிய. என்ன பாட்டி அப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். பாட்டி ரொம்ப தலைப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உழுக்கிறேன், சாப்பிடுறியா? நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு தினமாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரி போடு. போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன் போடுறேன். என்ன பாட்டி பழம் சுடுதா? முருகா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோணி பற்றி மதியென்னும் கோலையூன்றி தமிழென்னும் சரக்கையேற்றி புலமையென்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆழவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா, வினை. ஓஹோ, ஆனவங்கிற பாறை தாக்கிட்டதோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல, நிச்சயமாக சொல்லுகிறேன். கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா முருகா, ஞானபட்டிதா, நீயா என்ன இப்படி சோதித்தது? ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யான் இவ்வாறு வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னை என்று எனக்கு தனித்தன்மை ஏது?